அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம் ஒன்று இருக்கணும் மனிதர்கள்ட்ட. நம்ம நிறைய இளமையான காலங்களில் நிறைய தப்புகள் எல்லா இளைஞர்களும் தப்பு செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி பெரிய வேறு மாதிரி நம்மளை மாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய இளமையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது சொல்லிக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. 99 தேராது. இளைஞர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த இளமைக்கே உள்ள எல்லா விதமான சைத்தான் விளையாட்டுகளும் அனைவற்றையும் என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு பாவம், அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கொள்வது, அவதூறு சொல்வது, அது மனிதனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அது இல்லாமல் விபச்சாரம் செய்வது, தண்ணி அடிக்கிறது, அது மாதிரியான சில தவறுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதிகமான இளைஞர்கள்ட்ட அது இருக்கும். அந்த மாதிரி பாவம் செய்யக்கூடியவர்கள் இளைஞராக இல்லாவிட்டால் கூட எத்தனை கடமைகளில் பொடுபோக்காக இருப்பார்கள், இபாதத்துகளை செய்ய மாட்டார்கள், பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அது மாதிரியான பாவங்களை மனுஷன் என்ன செய்கிறான், செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ எப்போ பார்த்தாலும் பாவம் செய்கிறவனு இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிப்பான். என்னடான்னு கேட்டால் விடலாம் தான் நினைக்கிறேன் காலையில், சாயந்தரம் போனால் அங்கே போய் நிற்பான். அப்போ இதில் விடவே முடியாத அளவுக்கு அதில் மூழ்கி போய் பாவத்திலேயே மூழ்கும்போது என்னவாகுதுன்னா ஒரு நேரத்தில் உறுத்தல் வரும். அல்லது திருந்தி இனி நல்லவன் ஆகும்போது நினைக்கும் பொழுது நம்ம கடந்த காலத்தில் செஞ்ச பாவமெல்லாம் செஞ்சிட்டோமே, அதையெல்லாம் சமுதாயத்தில் வச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் வச்சு எல்லாம் அம்பலப்படுத்தி நம்மளை கேவலப்படுத்தினா என்ன ஆகுறது, நம்மளை பிடிச்சி நரகத்தில் கொண்டே தள்ளனா என்ன ஆகுறது என்ற மாதிரியான பயமெல்லாம் ஓரளவு இரையச்சமுடைய மக்களுக்கு வரும். இது அவங்களுடைய மனசை பாதிக்கும். அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. ஒன்றுனா மனக்கண்ணில் ஓட விட்டா என்ன செய்யும், நீங்கள் கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது மாதிரி நிறைய வரும். நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்குறோம், என்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் என்ன செய்யும், மனசில் வரும். அதுக்குள்ளே பட்டியல் போட்டு போக தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லோரும் பாவம் செஞ்சுருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள்னாலையும் நமக்கு மன உறுத்தல் வறுமையானால் அதுக்கு மார்க்கத்தில் உறுத்தல் வரணும், கண்டிப்பாக வரணும். ஆனால் மன அழுத்தமாக ஆகாமல் இருப்பதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்? ஃபஸ்ட்டு நம்ம விளங்கி கொள்ளணும், மனிதனால பாவம் செய்யறவனா படைக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்யாதவனாக மனிதன் படைக்கப்படவே இல்லை. ஒரே ஒரு ஆளை கொண்டாந்து காட்டி இவர் ஒரு பாவமும் செய்யலை சொல்ல முடியுமா? ஒரு ஆளை சொல்லவே முடியாது. பாவத்தில் அளவு வித்தியாசம் இருக்கலாம். அவர் 100, இவர் 50, இவர் 25 என்று இருக்கலாமே தவிர ஒரு மனிதரை கொண்டு வந்து நிப்பாட்டி இவர் எந்த பாவமும் செய்யலை, எந்த தப்பும் செய்யலை, 100க்கு 100 என்று யாரையும் சொல்ல முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும் குறைஞ்ச வச்சு ஒரு கோள் கூட சொல்லியிருக்க மாட்டானா, ஒரு புறம் கூட பேசியிருக்க மாட்டானா, இது மாதிரியெல்லாம் இல்லாமல் என்ன செய்யாது, அடுத்தவனை புண்படுற மாதிரி நடந்திருக்க மாட்டானா. இப்படியாக பல விஷயங்கள் என்ன செய்வான், மனிதன் வந்து பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னு கேட்டால் பாவமே செய்யாத ஒரு இனத்தை படைக்கணும்னு அல்லாஹ் விரும்பவே இல்லை. என்னை வணங்கி கொண்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் இபாதத்தில் மூழ்கி கொண்டே இருக்கணும், அப்படி ஒரு படைப்பை படைக்கணும்னு நினச்சிருந்தான்னா அதுதான் மலக்கு ஏற்கனவே இருந்தாங்களே, மூளையும் படைக்கணுங்கிறேன். நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி மலக்குகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் தான் வணங்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்து ருக்குன்னா ருக்கு தான், சஜிதான்னா சஜிதா தான், எந்திரிங்கிற வரைக்கும் சஜிதா. அப்போ அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அப்படியே செய்வாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. 100க்கு 100 கட்டுப்படுறதுங்கிறமே அதை செய்யக்கூடிய ஒரு படைப்பு ஏற்கனவே இருந்ததா இல்லையா? இருந்தது. அவர்களை மிஞ்சி இபாதத்து செய்யறதுல நம்மளை படைத்தான். மலக்குகளை மிஞ்சி இபாதத்து செய்ய முடியுமா? முடியாது. அப்போ மலக்குகள் வந்து எல்லா விதமான இபாதத்துகளையும் 100க்கு 100 செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டளையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற மாட்டார்கள் என்று இருக்கும் பொழுது நம்மளை வந்து அல்லாஹ் படைக்கிறான். படைக்கும்போது அவங்களுக்கு அதான் கொஸ்டின் ஆகுது, எதுக்கு படைக்கிறோம், நாங்கள் உன்னை வணங்கிக்கிட்டே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் துதிச்சிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி ஒரு படைப்பு படைச்சிங்கன்னா இவங்க உன்னோட கொண்டு பண்ணுவாங்களே என்று மலக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களே அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மனித படைப்புடைய விஷயம் ஆரம்பிக்குது. ஆனால் என்ன செய்யறான், அல்லாஹ் நம்மளை படைக்கிறான். படைச்சு ஆரம்பமே என்ன, நம்ம வெளியேற்றின இதனால நம்ம வாப்பாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றின எதுக்காக வேண்டி, தப்பு செஞ்சதுக்கு தானே. ஒரே ஒரு கட்டளை, எல்லாத்தையும் தின்னு, இந்த மரத்தை மட்டும் நெருங்காது. ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இதை தானே அல்லாஹ் சொன்னான். வேற ஒரு ஆர்டரும் கிடையாது. தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி ஒரு உத்தரவும் போடப்படலை. என்ன உத்தரவு? திங்கிறதுக்கு தான் உத்தரவு. உத்தரவே என்ன, இங்கே உட்காந்து என்னத்தை வேணாலும் சாப்பிடு, இந்த ஒன்றும் சாப்பிடாது. இதை கேட்டார் அவர். அப்போ இப்படி தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் கடத்தப்படுகிறது. என்ன செய்கிறது, அவரிடமிருந்து நம்ம எல்லாருக்கும் கடத்தப்படுற விஷயம் என்னது, இதுதான். அதனால் ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மனிதன் பாவம் செய்கிறவன் தான். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, நீங்கள் பாவமே செய்யலை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்னு கேட்டால் வேறு ஒரு கூட்டத்தை நான் படைப்பேன். அந்த கூட்டத்தினர்கள் பாவமும் செய்வார்கள், பிறகு மன்னிப்பும் கேட்பார்கள். அந்த மாதிரி பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை என்ன செய்வேன், படைப்பேன். என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ்லம் துதுனிபு, நீங்கள் ஒருத்தரும் ஒரு பாவமும் செய்யாவிட்டால் லதஹபல்லாஹு பிக்கும், உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அழித்து விட்டு ஒல ஜாபி கௌமின் யுதுனிபூன, பாவம் செய்துவிட்டு போய் எஸ்தகஃபிருன் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கேட்பார்களே, அப்படி ஒரு வேறுபட படைச்சிருவான். உங்களை படைச்சதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் அந்த ஆசைன்னு ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறானே அது அதனுடைய வேலையை செய்யும். செஞ்சுட்டு நீங்கள் அறிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறானே அது அதனுடைய வேலையை செய்யணும். எல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேனே, பாவம் நம்மளை அறியாமல் நடந்துவிடும். நடந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நான் இறைவா என்னை மன்னிச்சு, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்ற அடிப்படையில் தான் நம்மளை படைச்சிருக்கானே தவிர ஒரு பாவமும் செய்யவே முடியாத வகையில் நம்மளை மலக்காக என்ன செய்யலை, அல்லாஹ் படைக்கலை என்று இதிலிருந்து விளங்குகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னப்தன் அசாப தன்பன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஃபகால ரப்பி அதனப்து ஃபக்ஃபிர்லி, இறைவா பாவம் செய்து மன்னிச்சிருங்கிறான். ஒரு அடியான் பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிருந்தோன்னே ஃபகால ரப்புஹு, அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹலிமா அப்தி அன்னலஹு ரப்பன், என்னுடைய அடியான் இது விளங்கி வைத்திருக்கிறான், சரியாக தான் புரிஞ்சு வச்சிருக்கிறானா, அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் பாவத்தை மன்னிப்பான், மன்னிப்பு கேட்காவிட்டால் தண்டிப்பான் என்று என்னுடைய அடியான் விளங்கி வைத்திருக்கிறானா, அப்போ நான் மன்னிச்சிடுறேன். இந்த மன்னிப்புன்றவனை என்ன வருதுன்னு கேட்டால் அது ஈமானுக்கு ஒரு அடையாளமாகுது. பாவம் செஞ்சதை விட எதுக்கு அடையாளமாகுது, பாவம் நீ விட்டு போயிட வேண்டியதானே. யாரெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், மன்னிக்கலைன்னா பிடிச்சி உதப்பான்னு அர்த்தம், அதை தாங்க மாட்டோங்கிற அர்த்தம். இவ்வளவு அதில் அடங்கியிருக்கா இல்லையா? நம்ம பாவம் செஞ்சதை பார்க்குறோம், ரப்பு என்னத்தை பார்க்குறான், மன்னிப்பு கேட்குறத பார்க்குறோம். பாவம் செய்ததை நம்ம பார்க்குறோம் என்றால் அல்லாஹ் என்னத்தை பார்க்குறான், என்னுடைய அடியான் இது கூட கரெக்டாக வழங்கி வச்சிருக்கிறானே, தனக்கு ஒரு இறைவன் இருப்பதாகவும் அவன் அனைத்தையும் கண்காணிப்பதாகவும் அவன் மன்னிக்கிற அளவுக்கு கருணை உள்ளவன் என்றும் மன்னிப்பு கேட்காட்டி தண்டிக்கிற அளவுக்கு கோபமானவன் என்று வழங்கி வைத்திருக்கிறானே, அதனால் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் சும்மா மக்கள் மாஷா அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு இப்படி வண்டி ஓடும், மனுஷன் தானே மறுபடியும் தப்பு செய்வான். சும்மா சாபத் அன்பன், ஒரு பாவன் மன்னிப்புலாம் கேட்டுவிட்டு அப்புறம் மலக்காயிருவானா, மலக்காக மாட்டான், அப்போ அப்படித்தான் இருப்பான். கொஞ்ச நாள், ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம் ஓடுமா, மறுபடியும் என்ன தேவை செய்வான். சரி அல்லா நான் தெரியாமல் செஞ்சுட்டேனே, நீ மன்னிச்சிருவேன் என்று என்ன செய்வான், அவன் கேட்பான். அப்போ அதை அல்லாஹ் இதே மாதிரி சொல்லுவான், ஓ ஒரு இறைவன் இருக்கிறான்னு விளங்கி வச்சிருக்கிறானா, அவன் மன்னிப்பான்னு விளங்கி வச்சிருக்கிறானா, மன்னிக்கலான தண்டிப்பான்னு விளங்கி வச்சிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு போட மன்னிச்சிட்டேன் அப்படின்றவானா ரெண்டாவது தடவையும். அதுக்கப்புறம் வண்டி கொஞ்ச நாள் போட சும்மா மக்கள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுகிற காலம் வரைக்கும் இப்படி என்ன செய்யும், வண்டி ஓடும், மறுபடியும் தப்பு செய்வான். இப்படியே நடக்கும்னு செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில் 7507வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நம்ம பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு பரிகாரம், பாவம் செய்யாதாலும் யாரும் கிடையாது, வேணும்னு பிளான் பண்ணி செய்யாதீங்க, ஆனால் நம்மளை மீறி செய்வோம். பிளான் பண்ணி செய்யணும்னு திட்டம் போட்டு செய்ய தேவையில்லை. ஆனால் நம்ம எவ்வளவு கண்ட்ரோலாக இருக்க நினைத்தாலும் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் நம்ம என்ன செய்வோம், சில தவறுகளை சில பாவங்களை செய்யத்தான் செய்வோம். செஞ்சால் என்ன செய்யணும், உடனே சுதாரித்து கொண்டு, யா அல்லாஹ் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து விட்டது, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் அதை செய்யவே மாட்டேன், நான் திருந்திக் கொள்கிறேன், மறுமையில் என்னை பிடிச்சிடாதே என்று அழுது அவனுடைய மரியாதையை அவனுடைய கண்ணியத்தை எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களோ, என்ன கேட்டாங்க, தப்பு செஞ்சு வெளியேற்றணுன்னே ரப்பனா லலம்னா அம்புசனா, இறைவா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தகஃபிர்லனா ஓ தரகம்னா, நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் தான் நஷ்டவாளி ஆயிரும், உனக்கு ஒன்றும் கிடையாது, உன்னை விட்டு நாங்கள் யார்கிட்ட போவோம், நீ மன்னிக்கிறனா எங்களுக்கு தான் நஷ்டம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த உணர்வோடு கேட்டார்களோ அந்த உணர்வோடு நம்ம கேட்டோமையானால் கண்டிப்பாக என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்போ எவ்வளோ பெரிய பாவம் செய்தவர்கள் உள்ள இருந்தாலும்
அதுக்கு உள்ள பரிகாரம் என்ன? உறுத்தல் வேண்டியது, உறுத்தல் வரலாம். ஆனால் அந்த உறுத்தலுக்கு உடனே அதை மனக்குழப்பமாக்கி விடாமல், மன அழுத்தமாக்கி விடாமல் என்ன செய்யணும்னா அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? மன்னிப்பை கேட்டு விடுங்கள், திருந்தி விடுங்கள். இன்றைக்கே திருந்தி விடுங்கள், மனக்குழப்பம் போய்விடும், மன அழுத்தம் வராது. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க? வழிகாட்டுறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கியாமனால் இடத்த நிப்பாட்டி இருக்கும்போது அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறவன்னு பாருங்கள். கியாமனால் நிப்பாட்டி இருக்கும்போது தனியாக வந்து கேட்பான ஒருத்தட்டையா, அல்ல வந்து 1000 வருஷத்துக்கு நிற்கிறான ஒரு நாள் இல்லையா, பெரிய நாளில் அதில் விசாரணை நடக்கும் பொழுது ஒரு மூமின்கிட்ட போய் நின்று அவனுடைய பாவத்தையெல்லாம் என்ன செய்வான்? அல்ல சொல்லி கேட்டோம், டேய் இதை செஞ்சியா? ஆமாம். அதை செஞ்சியா? ஆமாம். அதை செஞ்சு அப்படி தயாரிப்பு தன்பக்கதா ஆமாம். கெதி கலங்கிடுவானா, என்னடா இது பட்டியல் ஒன்று ஒன்றா இல்லை கேட்குறானே, என்ன தீர்ப்பு சொல்லுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பாவத்தை செஞ்சு உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்குமே அந்த மாதிரி பாவங்களே அல்ல எடுத்து விடுவான். உலகத்துக்கு தெரிஞ்ச பாவம் தான் லிஸ்ட் ஆகி போயிருமே, உலகத்தில் ஒருத்தருக்கும் தெரியாமல் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாவங்களையா சொன்ன உடனே ஆஹா நுணுக்கி எல்லாம் கேட்குறானே, நம்ம கெதி என்ன ஆகுமோன்னு நினைக்குவானா. அப்புறம் என்ன செய்வான்? அல்ல என்ன செய்வான்னு கேட்டால், எல்லாம் நான் செய்யத்தான் செஞ்சேன்ன உடனே உலகத்தில் இருக்கும்போது நான் மறைச்சிட்டேன், நீ மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் என்ன செஞ்சிட்டேன்? உனக்கும் எனக்கும் உள்ளதை ஆக்கிக்கிட்டேன். இப்போ மறைச்சின கொடுறா, இப்போ என்ன செஞ்சிட்டாத? மன்னிக்கிறது மட்டும் இல்லை, உன்னை மறைச்சிட்டேன், யார் மத்தியிலும் சொல்ல மாட்டேன், நீ பாவமே செய்யலை, ஓடு சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் அனுப்பிவிடுவான். அப்படி கருணை காட்டுறவனா இருக்கிறான். மன்னிப்பு மட்டும் கேட்டோம் என்று சொன்னால் அதை அம்பலப்படுத்தி நம்ம மன்னிச்சா கூட இப்படி தான் மன்னிப்பான் மனுஷன். எப்படி செய்வான்? ஒரு தப்பு செஞ்சுட்டு மன்னிக்கிறதா இருந்தால் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் விசாரணை நடத்தி அவன் நல்லா கேவலப்படுத்திட்டு போட மன்னிச்சிட்டோமா. அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்? ஒருத்தருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு, அது தெரியுமா ரகசியமாக கேட்பானா. இதுக்கு பேர் நஜ்வான்னு பேர். நஜ்வா ஹதீஸ். நஜ்வாண்டா என்னது? ரகசிய உரையாடல். ரப்புக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு ரகசிய உரையாடல் தான் இருக்கிறது. இந்த ரகசிய உரையாடலா யாருக்கும் கேட்காம அல்ல என்ன செய்யணும்? ஒருத்தண்டையா கதிகளுக்கு போகும்போது ஓடா அன்னைக்கே மறைச்சிட்ட மறேன், இப்போ என்ன அம்பலப்படுத்த போகிறேன், இப்படி ரப்பு மன்னிப்பான்னு நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் திருந்துங்க. அதாவது பாவம் செய்ய தூண்டுறதை எடுத்துக்கிற கூடாது. நம்மளை மீறி பாவம் நடந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பதற்கு தான் இது சொல்கிறோமே தவிர எல்லாம் போய் ஆளாளுக்கு என்ன செய்ய, திருட போங்க, கொலை செய்ய போங்க, கொள்ளடிக்க போங்க அப்படின்னு கிடையாது. நம்ம நல்லவனாக வாழ்வதற்கு தான் முயற்சி பண்ணணும். ஆனால் அப்படி முயற்சி பண்ணாலும் 100% யாரும் ஜெயிக்க மாட்டோம். 1 2ல் ஃபெயிலியர் ஆயிரும், ஒரு 5ல் ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் ஆயிட்டோன்னு அதில் நீடிக்கலாமா? அதையே மறுபடி தொடரலாமா? உடனே என்ன செய்யணும்? சுதாரித்து கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது வந்து புகாரியில் 2441, 6070, 7514 இந்த ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஓ சாரிவு இலா மகஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டால், பாவம் செய்யாமல் இருக்கிற எதிர்பார்க்கல. நம்ம தானே அப்படி படைச்சிருக்கிறோம், பாவம் செய்யக்கூடியதான மனுஷன் நம்ம தானே படைச்சிருக்கிறோம், செய்யத்தான் செய்வான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான்னு கேட்டால் மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள், அவசரப்படுங்கிறான். சாரிவுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பாட்டுக்கு 25 வருஷம் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. செஞ்சால் உடனே யாரெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு செய்யணும், உடனடியாக மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று 3:133 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ளதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், ஒரு தவறை ஒருவர் செய்து விடுவார்களே ஆனால், அவு லலமும் அன்புசகும், தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்து விடுவார்களே ஆனால், தக்கருல்லாக உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபருல் ذுனூபிஹிம், தங்களுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்களே ஆனால், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க, நான் தான் மன்னிக்கணும், வா மன்னிச்சிடுறேங்கிறான் அல்லாஹ். நீ லேட் பண்ணக்கூடாது. பாவங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும்? இது வரைக்கும் பழைய பாவம் லிஸ்ட் இருந்தால் போட்டு இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுருங்க. இனிமேல் ஏதாவது பாவம் செஞ்சோம்னு சொன்னால் உடனே யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி திருந்தி கொள்ள வேண்டும் உறுதிமொழி எடுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துங்கள். அதே மீறி நம்ம மறுபடியும் செய்தால் மறுபடியும் கேளுங்கள், எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் மீறி செய்யக்கூடியதாக இருக்கணுமே தவிர தேடி செல்லக்கூடிய நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆளாகிடக்கூடாது. இது 3:135 வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். ஒமையாமல் சூவன், யார் ஒரு தீமையை செய்கிறானோ, அவ் எதிரியும் நப்சகு, தனக்குத்தானே அநீதிழைக்கிறானோ, சும்மா எஸ்தகஃபிருல்லா, பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவானே ஆனால், எஜிதுல்லாஹ கஃபூர ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிக்கக்கூடியவனாக கண்டிப்பாக காண்பான். அல்லாஹ் மன்னிக்கிறவன் தான். அவளா எத்தூபுன இலல்லா, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய மாட்டீர்களா? ஓ எஸ்தகஃபிருனஹு, பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா என்று 5:74 அல்லாஹ் என்ன செய்கிறான்?
கூப்பிடுகிறான், நம்மளை எல்லாம் கூப்பிடுறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளை நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறாங்கிறாங்க. எப்படி? ஒரு அடியான் பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒட்டகத்தில் உணவு தண்ணீர் எல்லாம் வச்சுருக்கிறான். திடீர்னு ஒரு மரத்தில் இறங்குறான். தூங்குனா ஒட்டகத்தை காணாம். இப்போ என்னவாகும் நிலைமை? செத்தம் அவ்வளவுதான். திறந்த வழியில் வீடு வாசல் கிடையாது, சாப்பாடு ஒட்டகத்து மேலே இருக்குது, தண்ணி அதில் தான் இருக்குது, எங்கே ஓடி போச்சு, இந்த இடத்துல செத்து கருவாடா போக வேண்டியதான் மனுஷன் நினச்சிருவான். திடீர்னு பார்த்தா ஒட்டகம் வந்து நிற்கிது. இப்போ என்ன போன உசுக்கு திருமண மாதிரி இருக்குமா இல்லையா? இப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வந்து ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒட்டகத்தை தவறவிட்டவன் திரும்ப கிடைத்தால் எவ்வளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதை விட சந்தோஷப்படுகிறான். நம்முடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பாவம் செஞ்சதுக்காக வேண்டி கோவிக்கிறவன் இல்லை. உங்களை அறியாமல் பாவம் செய்தவர் கோவிக்க மாட்டான். திருந்தி மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னால், என் அடியான பார்ப்பா, என்னை பற்றி எவ்வளோ பயம் இருந்தால் மன்னிப்பு கேட்குறான். அவனுக்கு உருகிய உணர்ச்சி அடிப்படையில் தப்பு செஞ்சுட்டா கூட நான் பிடிப்பேங்கிற பையன் இருக்க போய் தானே மன்னிப்பு கேட்குறான். நான் தண்டிப்பேங்கிற அச்சம் இருக்க போய் தானே என்கிட்ட வந்து சரணடைகிறான். அதனால் அழுது என்கிட்ட கேட்குறான் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் வந்து அல்லாஹ்வுக்கு செய்த பாவமாக இருந்தால் நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபா உறுத்தல் வந்தால் தௌபா செய்து விட வேண்டும். அதுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழியில் கடைப்பிடிப்புகிற ஒரு லட்சியத்தோடு இருக்க வேண்டும். மீறி மறுபடியும் நடக்கலான்னு சொல்ல முடியுமா? நடக்கும். என்ன நினச்சிடக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் ஜென்மத்துக்கு அதை மறுபடியும் செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஆனால் செய்ய மாட்டோங்கிற உறுதியோடு தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் நம்மளை மீறி ஒன்று நடந்து விடுமையானால், அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிற காரணத்தினால மறுபடியும் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். இந்த ஒரு அடிப்படையை கொண்டு இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு செய்த பாவமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் பிராய சித்தங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது. அது நம்முடைய மனக்குழப்பத்தை தீர்க்கும். இது போக இன்னும் சில இஸ்லாம் குறித்த நம்பிக்கைகள் சிலருக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த நம்பிக்கைகளை சரியான முறையில் சீர்படுத்தி கொண்டோமே ஆனால் அந்த குழப்பம் தீர்ந்து விடும். அதை இன்ஷால் நாளை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நம்மெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுற குழப்பத்தை தானே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது விஷயத்தை இன்ஷால்லா அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.